ஹை பேயிங் ஜாப்ஸ் இன் 2024 பார்ட் 2. ஃபியூ டேஸ் முன்னாடி இதோட பார்ட் 1 வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் அதை பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து அதை போய் பாருங்க. இந்த வீடியோ வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஹை பேயிங் ஜாப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் மொபைல் வந்து ஃபுல் ஸ்க்ரீனாக மாற்றிட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாங்களா? நம்பர் 5, DevOps இன்ஜினியர். DevOpsனா டெவலப்மெண்ட் ப்ளஸ் ஆப்ரேஷன்ஸுங்க. DevOps இன்ஜினியர்ங்கிறது வந்து ஒரு ஏர்போர்ட்டில் வந்து டிராஃபிக் கோஆர்டினேட்டர் மாதிரிங்க. ஜென்ரலாக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃப்ளைட் ஓடிட்டு வர பைலட்டுக்கும் கீழே வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குற ஒரு கிரவுண்ட் கண்ட்ரோலுக்கும் ப்ராப்பராக ஸ்மூத்தாக வந்து கம்யூனிகேஷன் நடக்குதா, கொலாபரேஷன் நடக்குதான்னு பார்த்துப்பாங்க இல்லையா? ஆனால் அந்த பைலட் தான் வந்து டெவலப்பர்ஸ்னு வச்சுப்போம், அண்ட் கீழே இருக்க அந்த கிரவுண்ட் கண்ட்ரோல் தான் வந்து ஆப்ரேஷன்ஸ் வச்சுப்போம். இப்போ அந்த DevOps தான் வந்து இந்த டெவலப்பருக்கும் அந்த ப்ராடக்ட் வந்து ஆக்சுவல் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிற ஆப்ரேஷன் டீமுக்கும் ப்ராப்பராக கொலாபரேஷன் அதெல்லாம் ஸ்மூத்தாக நடக்குதான்னு சொல்லி பார்த்துப்பாங்க. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து DevOps என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட சேலரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உள்ள போகிறீங்க அப்படின்னா 6 to 14 LP வரைக்கும் வாங்கலாங்க. அதுவே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், நல்ல நெகோஷியபிள் ஸ்கில், நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாம் இருந்துச்சுன்னா மோர் தென் 30 கூட வாங்கலாம். நம்பர் 4, வீடியோ எடிட்டர். இப்போ மேக்ஸிமம் எல்லா பிஸ்னஸுமே வந்து ஆன்லைன் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அப்படி வரப்போ அந்த ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ வந்து பீப்புளுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸையோ வந்து நல்ல அட்ராக்டிவ் விஷுவல்ஸோட பீப்புளுக்கு ப்ரெசென்ட் பண்ணும் இல்லையா? ஸோ அப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து வீடியோ ஃபார்மேட்டில் ப்ரெசென்ட் பண்ணால் அதுக்கான ரீச் வந்து நிறைய கிடைக்குங்க. ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து நல்லா என்கேஜிங்காக எடிட் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக வீடியோ எடிட்டர்ஸ் வந்து தேவைப்படுவாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ நிறைய பேர் வந்து ஆன்லைனில் கண்டென்ட் கிரியேஷனுக்கு வந்துட்டாங்க இல்லையா? இன்னும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக வந்து வியூவர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாக கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் வந்துடுவாங்க. ஸோ அப்படி போடுற கண்டென்ட்லாம் வந்து பீப்புளுக்கு பிடிக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக என்கேஜிங் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கணுங்க. ஸோ அப்படி என்கேஜிங் எடிட் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக வீடியோ எடிட்டர்ஸோட நீட் வந்து தேவைப்படுங்க. ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கு வந்து ஜஸ்ட் இந்த சாஃப்ட்வேர்ஸ் லைக் ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், டேவன்சி ரிசால்வ் இல்லை ஃபைனல் கட் ப்ரோ, அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வந்து எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து ப்ராப்பராக டீப்பாக லேர்ன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக யூ கேன் earn more. இதுக்கான சேலரி எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது கம்பெனிக்கு போய் நீங்கள் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 5 to 15 LP வரைக்கும் வாங்கலாம். அதுவே நீங்கள் ஃப்ரீலான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அன்லிமிட்டடுங்க. உங்களுக்கு எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டே போய்க்கலாம். 3rd, UX/UI டிசைனர். கோடிங்கே இல்லாமல் இருக்க ஐடி ஜாப்ஸில் வந்து இந்த UX/UIங்கிறது வந்து டாப் 5 இருக்குங்க. லைக் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ், வெப்சைட்ஸ்லாம் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி இருந்தால் வந்து யூஸர் ஈஸியாக யூஸ் பண்ணுவாங்க, அது இதுன்னு மொபைல் அப்ளிகேஷனோ இல்லை வெப்சைட்டோ வந்து ப்ராப்பராக UI டிசைன் பண்ணி அதுக்கான யூஸர் ரிசர்ச் பண்ணி எல்லாமே பக்காவாக பண்ணுறவங்க தான் இந்த UX/UI டிசைனர்ஸுங்க. அது கூடவே ப்ராப்பராக பேசிக் கம்யூனிகேஷன் ஸ்கில்லாவது வேணுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து UI டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸர் ரிசர்ச் பண்ணணும், யூஸருக்கு வந்து எந்த மாதிரிலாம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு டேரெக்டாக அவங்ககிட்டே போய் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்ககிட்ட பேசும்போது ப்ராப்பரான கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அது கூடவே உங்களால் வந்து நல்லா கிரியேட்டிவாக யோசிக்க முடியும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் இட். அண்ட் இதோட சேலரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா 3 to 12 LP வரைக்கும் வாங்கலாங்க. இன் கேஸ் உங்களுக்கு நல்ல நெகோசியேஷன் ஸ்கில் இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய கூட earn பண்ணலாங்க. நம்பர் 2, கிளவுட் ஆர்கிடெக்ட். மேக்ஸிமம் நீங்கள் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. கிளவுடுங்கிறது வந்து ஒரு ஸ்டோரேஜ் போலங்க. லைக் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஏன் நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யூடியூப்லேயே கூட நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆக்ஷன்ஸுமே வந்து லைக் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறது, இல்லை நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது, அது இதுன்னு நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆக்ஷன்ஸுமே வந்து உங்களுக்குன்னு அலோகேட் பண்ணியிருக்க ஸ்டோரேஜில் வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு ஸ்டோர் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ அது எல்லாமே ஸ்டோர் ஆகிறது வந்து கிளவுட் பேஸில். அது போல் நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ வீடியோஸ் பார்க்குறீங்க, எவ்வளோ வீடியோஸ் லைக் பண்ணுறீங்க, எவ்வளோ வீடியோஸ் கமெண்ட் பண்ணுறீங்க, உங்களை போலவே க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் பீப்புள்ஸ் டெய்லியும் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த டேட்டாஸ்லாம் வந்து அப்படியே க்ளவுட் ஸ்டோரேஜில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி ஸ்டோர் ஆகிற டேட்டாஸ் எல்லாமே வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறதுன்னு எல்லாம் பண்ணுறவங்க தான் வந்து இந்த கிளவுட் ஆர்கிடெக்ட். இதுக்கான சேலரி எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இந்தியாவில் வந்து 10 to 35 LP வரைக்கும் வாங்குறாங்க. நம்பர் 1, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கான டிமாண்ட் வந்து 23, 24 மட்டும் இல்லாமல் நீ எப்போவுமே அப்படியே இருக்குங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? ஃப்ரண்ட் எண்டில் வந்து டிசைன் எப்படி இருக்கணும், அது வந்து எப்படி எந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி ஆகணும்னு சொல்லி டெவலப் பண்ணுறது, ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் பண்ணுவாங்க. அதுவே பேக் எண்டில் வந்து என்னெல்லாம் இருக்கணும், என்னெல்லாம் ஸ்டோர் ஆகணும், என்ன ப்ராசஸ்லாம் இருக்குது, எப்படிலாம் டேட்டா செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்குறது பேக் எண்ட் இருப்பாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் கொலாப் பண்ணி தான் பண்ணி ஆகணும் இல்லையா? ஸோ அது இதுன்னு செப்பரேட்டாக இல்லாமல் அது எல்லா ஒர்க்குமே வந்து ஒரே ஆள் A to Z கம்ப்ளீட்டாக பண்ணிட்டா அது கம்பெனிக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் தானே. ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கான ஸ்கோப் வந்து கண்டிப்பாக எப்போவுமே இருக்குங்க. அண்ட் இதோட சேலரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷராக உள்ளே போகிறீங்க அப்படின்னா 5 to 12 LP வரைக்கும் வாங்கலாம். இல்லை நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், நல்ல நெகோசியேஷன் ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா மோர் தென் 20 LP கூட வாங்கலாம். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நான் சொன்ன ஜாப்ஸ் வந்து எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது? அண்ட் நீங்கள் இப்போ காலேஜ் முடிக்க போகிறீங்கனாலோ இல்லை வந்து வேறு டொமைன்லேருந்து வேறு டொமைனுக்கு வந்து ஹை பேயிங்னால போகிறீங்க அப்படின்னாலும் நான் சொன்னதில் எந்த ஜாப் வந்து சூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து நான் சொன்ன UX/UI டிசைனில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா யூடியூப் அல்காரிதமே சொல்லுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஐ வில் மீட் யூ தேர். எப்போ சொல்கிற மாதிரி ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், ஜஸ்ட் டு வாட் எக்ஸைட்ஸ் யூ. பாய்.